மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் புதுச்சேரி இடையார்பாளையம் பகுதியில் உள்ள பாலம் உள்வாங்கியதால் கடலூர் புதுச்சேரி சாலையில் போக்குவரத்து தடைப்பட்ட நிலையில் பாலத்தை சீர் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமார், இந்த பாலத்தை சீர் செய்யும் பணியின் தற்போதைய நிலை என்ன? சாத்தனூர் மற்றும் வீடூர் அணைகள் திறக்கப்பட்டதால் புதுச்சேரியில் உள்ள தென்பெண்ணை ஆறு, சங்கராபரணி மற்றும் மலட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரையோரம் உள்ள கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றன. இதனிடையே மலட்டாற்றில் இந்த வெள்ளம் காரணமாக இடையார்பாளையம் பகுதியில் உள்ள ஆற்றுப்பாலம் நேற்று இரவு திடீரென உள்வாங்கியது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் உடனடியாக சாலையை மூடி வாகனங்களை மாற்றுப்பாதையில் திருப்பி அனுப்ப உத்தரவிட்டார். தொடர்ந்து முதலமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் இந்த பாலம் உடைந்த இடத்திற்கு வந்து உடனடியாக ஆய்வு மேற்கொண்டனர். பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் ஆய்வில் பாலம் உறுதித்தன்மையுடன் இருப்பதாகவும் இடையார்பாளையத்துடன் பாலம் இணையும் இந்த இடத்தில் மட்டும் வெள்ளப்பெருக்கு காரணமாக அங்கிருந்த மணல்கள் அடித்து செல்லப்பட்டதால் இந்த பாலம் உள்வாங்கி இருப்பதாகவும் தெரிய வந்தது. தொடர்ந்து பாலத்தை இரவோடு இரவாகவே சரி செய்ய அறிவுறுத்திய முதலமைச்சர் ரங்கசாமி இன்று இரவுக்குள் பாலத்தை முழுவதுமாக சரி செய்ய மீண்டும் அந்த போக்குவரத்தை தொடங்கவும் உத்தரவிட்டார். தொடர்ந்து இரவு முதல் இந்த பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது இந்த பாலத்தில் இருக்கக்கூடிய அந்த உள்வாங்கிய பகுதியில் இருக்கக்கூடிய மணல்கள் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு அந்த இடத்தில் தற்போது கான்கிரீட் கதவை கொட்டும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. பாலம் முழுவதுமாக சரி செய்யப்பட்டு இன்று இரவு அல்லது நாளை மீண்டும் போக்குவரத்து தொடங்கும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவிக்க இருக்கின்றனர். இந்த பாலத்தினுடைய பணிகள் என்பது தற்போது முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்த பாலம் சேதமடைந்ததன் காரணமாக புதுச்சேரி கடலூரிலேயே போக்குவரத்து என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் வாகனங்கள் அனைத்துமே மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் சுற்றி கொண்டு கடலூர் செல்லக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லக்கூடிய வாகனங்கள் முருங்கப்பாக்கம், கொம்பாக்கம், திருக்காஞ்சி வழியாக கடலூருக்கு திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன. இதேபோல் கடலூரில் இருந்து புதுச்சேரி வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் கவலக்குப்பம், அபிஷேகப்பாக்கம், வில்லியனூர் வழியாக புதுச்சேரிக்கு திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன. இடையார்பாளையத்தில் பாலம் உள்வாங்கியதால் போக்குவரத்து பாதிப்படைந்திருக்கிறது. நாளை மீண்டும் போக்குவரத்து தொடங்கலாம் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜகுமார்.